கர்த்தர் மகிமையுண்டாதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனம் எப்போ வருது எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்கள பல வாதைகளுக்கு பிறகு மோசையினால் மீட்கப்பட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த கடைசி சங்காரத்துடன் அந்த சங்காரத்துடன் எகிப்தில் அவங்க சங்காரம் பண்ணும்போது அவங்க எல்லாம் அனுப்புகிறாங்க. எகிப்துலேருந்து அவனை விரட்டி அனுப்புகிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை, நீ கிளம்புங்க அப்படின்னு. அப்படி கிளம்பும்போது அவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அந்த வசனம் அழகாக போட்டிருக்கோம். அன்றைய தினமே, அதாவது நீ எத்தனை வருஷமும் 430 வருஷமும் அடிமைப்பட்டு இருக்கும்போதும் கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த கரெக்டான நாள் வரும்போது அன்றைய தினமே கிளம்புனாங்க. கடைசி வாதை வருது, அன்னைக்கு கிளம்புறாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வேண்டாம், எல்லாம் ஓகே ஆகிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்பலாம், 3 நாள் கழிச்சு கிளம்பலாம், அன்றைய தினம் கிளம்புனாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லேயுமே நம்ம எத்தனையோ ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கலாம். சிறையிருப்பு, ஒரு வியாதி சிறையிருப்பாக இருக்கலாம், பொருளாதார சிறையிருப்பு, ஏதாவது திருமண வாழ்க்கை சிறையிருப்பு, ஏதாவது சிறையிருப்பில் இருக்கலாம். ஏதோ சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்குன்னு நினைக்கும் போது என்றைக்கு கர்த்தரோட கரம் வீட்டில் வருதோ அன்றைய தினமே நீங்கள் உங்கள் விடுதலை உண்டு. பயத்தில் அந்த பெர்ஃபெக்டான முழுமையான விடுதலை அன்றைய விடுதலை உண்டு. தேவன் தாமே மெசேஜ் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஆண்டவரே, எதெல்லாம் நீங்கள் சிறைப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் சிறையிட்டு வெளிவர தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.